நம்ம மெமரிஸ் ஆஃப் சேங்கனோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருப்பான ஒரு கார்டு டி. அவன் தான் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல இங்க இருக்க கடைக்காரரும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறான். பார்த்தா அவர் ஆல்ரெடி யாரோ கொன்ட்டாங்க. யாருன்னு பார்த்தா பின்னாடிதான் ஒரு அசாசன் இருப்பான். அவனை துரத்திட்டே ஓடுவான். மாஸ்க் எல்லாம் கிழிச்சிருவான் மூஞ்ச பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அந்த பயப்பட்டு குச்சி ஓடிட்டு இருப்பானா. அதுல வேற பிடிக்கலான்னு வரப்போ ஒரு பொண்ணை பிடிச்சி இவள கொன்னுருவேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு அங்கேருந்து அந்த அசாசன் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். நீங்க இந்த பையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அவன் பாட்டுக்கு குச்சி ஓடி போயிருவானா. இவனை துரத்திட்டு வந்து பாக்குறப்ப கீழே வந்து நம்ம ஹீரோயினி தான் போயிட்டு இருப்பா. அப்படி இங்கிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அதே மாதிரி அந்த கோயில் ஒண்ணு இருக்கும்ல, மலைக்கு கூட ஒதுங்கிருப்பாளே அதே கோயில்ல தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அந்த பிரீஸ்டஸ் கேக்குறாங்க, என்ன நீ கிளம்பி போலையா, இன்னும் இங்க உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பேலஸ்ல அவ்வளவா பேசுறதுக்கு ஆளே கிடையாது இவளுக்கு. அதனாலதான் அடிக்கடி இங்கேயே வந்து உட்காந்துக்கிறா. அதோட இவ கேட்டுட்டு இருக்கா, நான் போட்டு கொடுத்த டீ நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க சொல்றாங்க, டெய்லி டெய்லி இங்க வந்துடுற, எனக்கு டீ போட்டு தர, ஸ்நாக்ஸ் தர, உனக்கு என்ன வேணும், ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நீங்க வாசிக்கிற அந்த மியூசிக் கேட்கறப்பெல்லாம் என் மனசு அமைதியாகுது, அது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் அதை சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பிரிஸ்டேஸ் சொல்றாங்க, என்னை பத்தி முதல்ல உனக்கு தெரியுமா, என்ன யாருன்னே தெரியாம என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்றப்ப, ஒருவேளை நீங்க பிரின்சஸோட டீச்சரா இருக்கலாம், அரசருக்கு பிடிச்ச இசை கலைஞரா இருக்கலாம், பிரீஸ்டஸ் நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கல. இந்த பேலஸ்ல என்னை பத்தி தெரியாத ஒரே ஆள் நீந்தான். அதோட நீனு நானும் ஒரே மாதிரி தனிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கேக்குறாங்க. இவங்களுக்கு இவ யாருன்னு தெரியாது போல. பிரின்சியோட மனைவின்னு இவங்களுக்கு தெரியல. இவ பேர் என்னன்னு கேட்டோன்னே இவ பாட்டுக்கு அங்க இருக்க ஒரு ஸ்வீட்டை பார்த்து டோகுவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை எடுத்து இவளுக்கு சொல்லிக்கிறா. அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எங்கிட்டு காட்டுறாங்க. இங்க பார்த்தா போன எபிசோட்ல கூட சண்டை போட்டால ஹீரோ கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்திருப்பாங்க. அதோட அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் அரசர் வந்து இவளை தத்து பொண்ணா தத்து எடுத்திருப்பாரு. இப்ப வந்து அவ தங்கச்சி மாறல அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. இவளை நம்ம குட்டி வெளின்னு வச்சுக்கலாம். இவ வந்துட்டு உட்காந்து தலை செய்யிட்டு இருக்கப்ப அந்த மேடு சொல்றா, உங்களுக்கு தெரியுமா அந்த ஹீரோயினி வந்துட்டு அந்த பிரீஸ்டஸோட இடத்துக்கு அடிக்கடி போறலான்னு சொன்னா வாய மூடு அவளை பத்தி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த மேடு பொண்ணு சொல்றா, இல்ல நம்ம இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அரசருக்கு அந்த பிரீஸ்டஸ சுத்தமா பிடிக்காதான். அந்த இடத்துக்கு இவ வந்து அடிக்கடி போயிட்டு இருக்கா. இத பத்தி நம்ம போய் அரசர்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப இவ சொல்றா, அரசர்ட்ட சொன்னா மட்டும் என்ன சொல்ல போறாரு, அரசருக்கு இந்த பிரின்சஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினிய. அதோட அவ வந்து புதுசா வந்திருக்கா, அதனால இங்க இருக்க எதுவுமே அவளுக்கு தெரியாது, தெரியாம அங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரிதான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கோவமா இருக்கா. அதோட ஹீரோவும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது எல்லாத்தையுமே அந்த பையன் மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப அந்த மேடு பொண்ணு சொல்றா, நம்ம வேணா அந்த மேடு வந்திருக்காங்க ஷீ, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஒரு முக்கியமான மேடு இல்ல, அவங்கள்ட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படி எங்கிட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அவனோட அந்த டாக்டர் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி அந்த அசாசன் தப்பிச்சு ஓடிட்டானே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து கிரவுன் பிரின்ஸ் மேல, ஒருவேளை அவன் அது இதுல தலையிட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், அதோட கிரவுன் பிரின்ஸ் என்ன வந்து மேட்ச் பார்க்க கூப்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அந்த கிரவுன் பிரின்ஸ் கூட மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. ஹீரோயினி படுக்கு ஜாலியா நின்று பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவும் அண்ணனும் மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதான் அந்த கிரவுன் பிரின்ஸ். என்ன அந்த கிரவுன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கானா, இது மாதிரி உனக்கு ஹீரோயினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால 2 நாடுக்கு இடையில பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஆமா ஆமா அது வந்து உங்களோட முடிவு தானே, அதனாலதான் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அண்ணா சொல்றான், எல்லாம் அப்பாவோட முடிவு. அப்பா இதை எதுக்கு எடுத்தாருன்னா ரீஜினல் கவர்னரோட அந்த பதவி அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவன் சொல்றான் ஹீரோ, ஆமா ஏன்னா வந்து அவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி நிறைய வரி வசூலிச்சிருக்காங்க, நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனால அவங்க அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு அப்பா இப்படி பண்ணதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்றப்ப அந்த கிரவுன் பிரின்ஸ் சொல்றான், இதனால திருப்பி ஒரு புரட்சி வரக்கூட வாய்ப்பு இருக்கு, இப்பதான் ஒரு புரட்சி முடிஞ்சு நம்ம மக்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க, திருப்பி இது மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு தானே இதாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதோட கிரவுன் பிரின்ஸ் கேட்குறான், நீ வந்து அப்பா கிட்ட பேசி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஹீரோ சொல்லிடுறான், இல்ல இல்ல நான்லாம் என்ன பேச சொல்றேன், நான் என்ன சொன்னாலும் அவர்லாம் எதுவும் செய்ய போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படி சொல்லிடுறானா. அதோட ஹீரோ கேட்குறான், அந்த அசாசனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் அப்படியே அதிர்ச்சியா உட்காந்துருக்கான். இவன் எதுவுமே சொல்லலை கிரவுன் பிரின்ஸ். அதனால இவங்களுக்கு இன்னும் அந்த அண்ணன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் வந்து நாட்டுக்காக பேசுற மாதிரியும் பேசுறான், அதோட அந்த அசாசன் பண்ணது அவனோட வேலையானும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்களா. அப்படியே இங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இந்த கிரவுன் பிரின்ஸ் உட்காந்துட்டு 2 பேர் கூட சேர்ந்து ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் அரசாங்கத்துக்கு எதிரா. அதோட வந்து கிரவுன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எனக்கு மட்டும் சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா நான் வந்து அரசரோட கொள்கைகள் எல்லாத்தையுமே மாத்திருவேன், அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்க. எய்தாப்புல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை நம்ம கரடின்னு வச்சுக்கலாம், அது மாதிரிதான் இருக்கான்.
அவன் வந்து சொல்றான், இது மாதிரி அது மட்டும் நம்மளுக்கு போதாது. அந்த ஹீரோவோட கல்யாணத்த நம்ம கெடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதோட கூட இருக்க இன்னொருத்தன் சொல்றான், "ஆமா ஃபிரெண்ட்ஸ், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் எல்லாம் தேவைப்படுது." அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஹீரோக்கும் நடந்த கல்யாணத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த கிரவுன் பிரின்ஸா அப்படியே உட்கார்ந்திருக்கான். "சரி, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி அந்த ஆள்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க டான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்கிட்டு குட்டி வெளிய காட்டுறாங்க. அவ வந்துட்டு அந்த மேய்டு கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாள்ல, ஒரு முக்கியமான மேய்டு ஷீயி. அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கா. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. இங்க அந்த கரடியும் கிளம்பிட்டான், கிரவுன் பிரின்ஸும் கிளம்பிட்டாரா, இங்க இவன் மட்டும் தான் உட்கார்ந்திருக்கான். அப்ப இவனோட வளர்ப்பு மகன் சொல்லிட்டு ஒரு காவலாளி வரான். இவனை தெரிதா, இவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த அசாசன். அதோட இந்த கிரவுன் பிரின்ஸ் கூடயே இருக்கான ஒரு கார்டு, அதுவும் இவன் தான். இவன் தான் இங்க வந்து நிக்கிறான். அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, "என்ன கிரவுன் பிரின்ஸ் முடிவு எடுத்துட்டான் போலயே?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா" அப்படிங்கிற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இவங்க ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம கரெக்டா செயல்படுத்துவோம். அதோட அந்த பொண்ணு வில்லி பொண்ணு, அவ உடம்புல அவங்க குடும்பம் மாதிரியே புரட்சி ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். அந்த குட்டி வில்லியை பத்தியும் இவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் இவங்க என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.